அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடார் 24 தமிழ். நான் கிஷோர் ஜேஸ் ஃபேக்கல்டி. ஸோ ரயில்வேஸ் குரூப் டி எக்ஸாமோடைய அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. மார்ச் 9 வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதிலிருந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு மேக்ஸிமம் ஒரு 12 13 கரெக்ஷன் விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ அப்ளை பண்ணியிருக்கிறவங்களும் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குதா, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதா. ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் அது வந்துட்டு அப்ளிகேஷன் நின்றுக்கலாம், நம்ம வந்துட்டு ஒழுங்காக செக் பண்ணாமல் போயிருக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, ஸோ எடிட் பண்ண வேண்டியது இருக்குதா, அப்ளிகேஷனில் நம்ம ஃபில் பண்ணது இன்னொரு தடவை ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க. இது வந்தாலும் மார்ச் 9 நீங்கள் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டீங்க, அப்ளை பண்ணி முடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட 12 13 நீங்கள் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்கன்றத நான் சொல்லிக்கிறேன். மேபி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு யோசிக்கிறதாகட்டும், மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பற்றி கரெக்டெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பெரிய ரிமைண்டராக சொல்லிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வேறு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, அவங்க 10th குவாலிஃபிகேஷனால் அவங்க அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களும் வந்துட்டு அப்ளை பண்ணிடட்டும். ஸோ அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கு இப்போ அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா படிக்க வேண்டியதுன்றது இருக்குங்க இல்லையா, அதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டு வந்துருப்போம். நம்ம இன்ஸ்டிடியூட்டில் அதுக்கான பேச்சஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை சொல்லிடுறேன், எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கு. ஓகே, ஸோ அந்த வகையில் குரூப் டிக்கான 3வது பேட்சாக சோழன் எக்ஸ்பிரஸ் 3.0 அப்படின்ற இந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸும் சில கிளாஸஸ் வந்துட்டு ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கும் நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ண உடனே. ஆக்சுவலாக அஃபிஷியல் கிளாஸஸ் வந்துட்டு மார்ச் 7 ஓரியன்டேஷனோட ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அடுத்த வாரத்துலேருந்து மார்ச் 8 9 சிலபஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே முன்னாடியே ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம பசங்க வந்துட்டு ஒரு சில கிளாஸஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரெக்கார்டடாக சில வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ரெக்கார்டட் வீடியோஸை டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்க ஆரம்பிக்கிறது எப்பயுமே பெட்டர். ஸோ அதையும் பற்றி நான் சொல்கிறேன், ஸ்டடி பிளானில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த கிளாஸை நீங்கள் இந்த பேட்சை ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்க முடியும். Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இந்த ஹோலி ஆஃபர்ஸில் 22% ஆஃபரில் 2350 ரூபா கிட்ட ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த கோடை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவும் 2 வருஷம் வேலிடிட்டிக்கு. அதாவது இந்த கோர்ஸை நீங்கள் 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 2 வருஷத்துக்கு நீங்கள் நடுவில் எப்போ டவுட் இருந்ததுனாலும் அந்த டாப்பிக்கோட வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்து அதை கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நாங்கள் சொல்லிக்கிறேன், இதை செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் சார், இன்னும் இந்த ஒரு சில டவுட் இருக்குது, அதை கிளியர் பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நினச்சிங்கன்னா kishore.mohankumar@24/7.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. எந்த டவுட்னாலும் இதில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன் தான். என்னென்ன விஷயங்கள் படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், அண்ட் அதை எந்த ஆர்டரில் படிச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்கு, ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட் என்ன, அதிகமாக நம்ம மார்க் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன, கொஞ்சம் கஷ்டப்படாமல் படிச்சிக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன, இதெல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த வகையில் ஸோ எக்ஸாம் பேட்டர்னை ரொம்ப தெளிவாக ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் குரூப் டியை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்குக்கு 100 கொஷின் வந்துட்டு கேட்க போகிறாங்க. ஸோ ஒரு கொஷின் வந்துட்டு 1 மார்க்கு 100 கொஷின் கேட்க போகிறாங்க. அந்த 100 கொஷினை எப்படி வந்துட்டு பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ சயின்ஸு, மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு 4 வந்துட்டு நமக்கு பிரிக்கிறாங்க. ஸோ அப்போது இதில் ஜென்ரல் சயின்ஸுக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் 25 கொஷின் வந்துட்டு வெயிட்டேஜ். ஸோ அப்போ 25 கொஷின் 25 மார்க்குக்கு இந்த 2 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, அதே ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 20 கொஸ்டின் அப்படின்னு நமக்கு பிரிக்கிறாங்க. இப்போ 50 + 20 70 முடிஞ்சு. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 30 கொஸ்டின், அதாவது இருக்கிறதுலே வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னா அது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சப்ஜெக்ட் தான். அண்டு இந்த 4 சப்ஜெக்ட்லேயுமே ஓரளவு நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடியது, அக்யூரேசியை நல்லா மெயின்டைன் பண்ணி கிட்டத்தட்ட ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதாவது இப்போ சயின்ஸோ இல்லை மேக்ஸ்லையோ 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 25க்கு 25 எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட சாத்தியப்படுறதுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரேர் அந்த மாதிரி ஃபுல் மார்க் எடுக்கிறது. ஆனால் ரீசனிங்கில் கண்டிப்பாக 30க்கு 30 எடுக்கிற மாதிரி நம்மளால் படிச்சுக்க முடியும். எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எல்லாருமே படித்து வச்சுருப்பாங்க. அதனால் நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு வெயிட்டேஜும் அதிகமாக இருக்கிறதுனால எப்பயுமே ஃபஸ்ட் சாய்ஸாக ஓவரால் ரயில்வேஸ்க்கும் இது கொண்டு பொருந்தும். அண்ட் குரூப் டியை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசனிங்கை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக தரவாக படித்து வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ 30க்கு 30 நம்ம அக்யூரேசி மெயின்டைன் பண்ணி எடுத்தே ஆகணும். ஸோ எதுவுமே தப்புடாமல் எடுத்தாகணும். இது ரீசனிங். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம படிச்சுக்க வேண்டியது மேக்ஸு, ஜென்ரல் சயின்ஸு. ஸோ இப்போ சயின்ஸ் அறிவியலில் நமக்கு அதுக்குள்ளேயே 3 சப்ஜெக்ட் வருது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் லைஃப் சயின்சஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இயற்பியலாகட்டும், வேதியியலாக இருக்கட்டும் அண்ட் உயிரியல் அப்படின்னு இது 3 சேர்ந்து வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஜென்ரல் சயின்ஸு. ஸோ அதிலிருந்து இந்த 3 சப்ஜெக்ட் சேர்ந்து 25 கொஷின், ஓவராலாக ஆப்டிடியூட் ஆர் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட்லேருந்து 25 கொஷின். அப்போ பாருங்கள், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்ற 3 சப்ஜெக்டை சேர்த்து 25 கொஷின் அப்படின்னா எவ்வளோ சிலபஸ் இருக்கும், வாஸ்டான சிலபஸ்.
ஸோ ஃபிசிக்ஸ்குள்ளேயே அவ்வளோ படிக்கணும், கெமிஸ்ட்ரிக்குள்ளே அவ்வளோ படிக்கணும், பயாலஜிக்குள்ளே அவ்வளோ படிக்கணும். ஸோ இதெல்லாம் படித்தா தான் இந்த 25 கொஷின் வந்துட்டு நம்ம அட்டன் பண்ண முடியும். ஆனால் அதே மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 20லேருந்து 25 டாபிக் தான் இருக்கும். மேக்ஸ்க்குள்ளே டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 டாபிக்ஸ். அந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக வந்துட்டு படித்து வச்சுக்கிறோமோ, அந்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம தரவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரீசனிங்க்கு அடுத்தபடியாக மேக்ஸில் நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக 25 கொஷினுக்கு 25க்கு 25 அடிக்க முடியுமான்றது நல்ல எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணலாம். பட் 25க்கு ஒரு 22 23 அடிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டா கூட நமக்கு வந்து ரொம்பவே சூப்பர். ஸோ அது ஸ்கோரை உங்களுக்கு நல்லா பூஸ்ட் பண்ணி விட்டுரும். ரீசனிங்கும் மேக்ஸும் சூப்பராக வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா வந்துட்டு ஸ்கோர் பூஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கலாம். ஸோ இது 2. அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு நம்ம சயின்ஸ் கூட போகலாம். சயின்ஸ்லேயே 3 சப்ஜெக்ட் இருக்குங்க இல்லையா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த 3 சப்ஜெக்ட்டுமே எல்லாருக்குமே பெட்டராக வரும்னு சொல்லிட முடியாது. ஆனால் அதில் ஏதாவது 2 சப்ஜெக்ட் வந்துட்டு கண்டிப்பாக, இப்போ ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஃபிசிக்ஸ் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் நான் நல்லா பண்ணிடுவேன். ஒரு சில பேர் வந்துட்டு ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நான் நல்லா வருது சார், ஈஸியாக நல்லா புரிஞ்சுக்க முடியுது, டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியுது. இந்த பயாலஜி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது இந்த சயின்டிஃபிக் நேம்லாம் வருதுங்க இல்லையா, அதெல்லாம் வாயிலேயே நுழைய மாட்டேங்குது, அறிவியல் பேர்லாம் அப்படின்னு ஒரு சில பேருக்கு தோணும். ஸோ இதில் நம்ம எந்த கேட்டகரின்னு நம்ம ஃபஸ்ட்டு செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும். இப்போ சயின்ஸில் 3மே வந்துருச்சுன்னா சூப்பர், ரொம்ப பெட்டர், இன்ட்ரெஸ்ட்டோட இதெல்லாம் விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு படிச்சுக்கிட்டோன்னா எப்பயுமே ஃபஸ்ட் சாய்ஸ் 3மே நல்லா படிச்சுக்கிறது தான். சயின்ஸில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கிறது தான் எப்பயுமே நல்லது. ஆனால் அது போக நம்ம கொஞ்சம் செல்ஃப் ரியலைசேஷன், சரி இப்போ ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நல்லா வருது, பயாலஜி வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் தடுமாறுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் நான் முழு மார்க் எடுத்துருவேன், ஃபுல் மார்க் எடுத்துருவேன். அதில் எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் என்ன ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு இது 2த்தையும் படிச்சு வச்சுக்கணும். எந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும், நல்லா வருதுன்னு ஃபீல் பண்ணுறோமோ அதை சூப்பராக வந்து படிச்சு வச்சுக்கணும். எந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் நமக்கு தடுமாறுற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோமோ, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பயாலஜி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பயாலஜியில் எல்லா டாப்பிக்குமே நம்ம கஷ்டமாலாம் இருக்காது. மொத்த பயாலஜி கம்பேரிட்டிவ்லி கஷ்டமாக இருந்துச்சுன்னு ஃபீல் ஆச்சுன்னா பயாலஜிலையுமே ஈஸியான டாபிக்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த டாபிக்ஸ் நம்ம படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் புரியும், இது கொஞ்சம் புரிஞ்சிருது, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, இந்த சயின்டிஃபிக் நேம் மட்டும் தான் நமக்கு கஷ்டம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 10 தடவை அதை பார்த்ததையே பார்க்கும்போது அது ஃபெமிலியர் ஆகிடும், அது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மாறிடும். ஸோ இப்போ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் இஸ் த ஒன்லி கீ. எத்தனை தடவை படித்ததையே மறுபடியும் எத்தனை தடவை பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும், ஈஸியாக வந்துட்டு நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இதுதான் இங்கே வந்துட்டு விஷயமே. அப்படி பார்க்கும்போது இப்போ எந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டை வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ இல்லை கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு படித்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக தான் நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வரும். ஸோ இந்த 3 சப்ஜெக்டோடைய ஐடியா சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 2 பார்ட்டாக பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது 8 சப்ஜெக்ட் இல்லை, சயின்ஸ் இங்கே தனியாக வந்ததுனால ஒரு 4-5 சப்ஜெக்ட் உள்ளே சேர்ந்து வரது தான் ஜென்ரல் அவேர்னஸ். யார் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே அப்படின்னு இந்த ஒரு கிட்டத்தட்ட 4-5 பேர் வந்துட்டு 5 சப்ஜெக்ட் சேர்ந்தது தான் ஜென்ரல் அவேர்னஸ். அப்போ வரலாறாக இருக்கட்டும், புவியியலாக இருக்கட்டும், ஆட்சியல் அதாவது அரசியமைப்புன்னு சொல்லலாம், அண்ட் அதே எக்கனாமிக்ஸ் பொருளியலாக இருக்கட்டும், ஸ்டாட்டிக், ஜிகே பொது அறிவுன்னு இது எல்லாம் சேர்ந்தது ஜென்ரல் அவேர்னஸ். ஆனால் இது கூட இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, கரண்ட் அஃபேர்ஸ்னு, நடப்பு நிகழ்வுகள்னு. இது ஒரு எக்ஸாம்லேருந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளை படித்து வச்சுக்கிறது மஸ்ட், எப்பயுமே ரொம்ப பெட்டர். சரி, இப்போ இது 2த்தையும் சேர்த்து எத்தனை கொஷின் கேட்குறாங்க? 20 கொஷின் கேட்க போகிறாங்க குரூப் டியில். இது 2த்தையும் சேர்த்து 20 கொஷின் 20 மார்க்குக்கு. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் டி எக்ஸாமுடைய பேட்டர்ன் எடுத்திங்கன்னா இப்போ 2த்தையும் சேர்த்து 20 கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 மார்க்குக்கு, அந்த ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 10 மார்க்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா கொஞ்சம் ஓகே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுலேயும் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளேயே நிறையா சப்ஜெக்ட் வருது, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்னு அதெல்லாம் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது, எக்கச்சக்கமாக படிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அவ்வளோ படித்து வெறும் ஒரு 7 கொஷின் 8 கொஷின் மேக்ஸிமம் 10 கொஷின் வந்துகிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. சரி, அந்த 10 கொஷினுக்காச்சும் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ படிக்க வேண்டியது இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சுங்க இல்லையா, போன வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான குரூப் டி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. அதாவது போன வருஷம்னா 2024க்கான நடந்து முடிஞ்சு, 2025க்கான நோட்டிஃபிகேஷன் தானே இப்போ அப்ளை பண்ணுறோம். 2024 நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாம் வந்துட்டு இந்த பிப்ரவரி 10 தான் லாஸ்ட் டேட்டில் முடிஞ்சிச்சு. பிப்ரவரி வரைக்கும் அந்த எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா நிறையா ஷிஃப்ட்டில் இதில் 20 மார்க்குக்கு கேட்க வேண்டிய ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸில் 15 கொஷினுக்கு மேலே 15 மார்க்கு 15 கொஷினுக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு சில ஷிஃப்ட்டில் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார் 20 கொஷினுமே கேட்டாங்க, நம்ம படித்த அந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே கிட்டத்தட்ட வேஸ்ட்டாக போச்சு, அதுலேருந்து ஒரு கொஷினுமே வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட சஜஷன் இந்த 4 சப்ஜெக்ட் படிக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ரீசனிங்கு, அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வந்துட்டு மேக்ஸு, சயின்ஸு 2 ஈக்குவலாக படிச்சுக்கணும்.
நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஜென்ரல் அவேர்னஸை கொஞ்சம் நீங்கள் டீல்லே விட்டாலும் ஓகே தான்றேன். ஸோ ஜென்ரல் அவேர்னஸை வேறு வழி இல்லை, நம்ம வந்துட்டு கோர்சஸில் அதை நம்ம நடத்தி தான் ஆகணும். அது இப்போ அது வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குன்றதுக்காக அதை டோட்டலாக நம்ம ஒமிட் பண்ணிட முடியாது. ஸோ தெரிஞ்சுக்கிறணும், பட் ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ அது இவ்வளோ இருக்கே, இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணுமே, மைண்டில் வச்சுக்கணுமே அப்படின்னு ரொம்ப வந்துட்டு கஷ்டம்லாம் பட வேணாம். அப்படியே புரிகிற மாதிரி நல்லா வந்துட்டு படிச்சுட்டே இருங்க. அதில் ஒரு சில கொஸ்டின் வந்துட்டு நமக்கு லக் இருந்துச்சுன்னா அதுலேயே எந்த கொஸ்டின் வந்துடும், அதை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் எதை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளை நல்லா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் 8 months 8 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸு அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸாம் டேட்லேருந்து 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ என்னோட இன்னொரு சஜஷன் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுல 2026 ஜனவரி மாதத்துலேருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் எப்படியும் ஒரு மே மாதத்துலாம் தாண்டி தான் வரப்போகுது, மே ஜூனில் தான் தாண்டினா இந்த 6-7 மாதத்துக்கானது சூப்பராக வந்துட்டு நீங்கள் படித்து வச்சுக்குவீங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போக போக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதே என்னோட ஐடியாவில் சொல்லிடுறேன். இதெல்லாம் தாண்டி நெகட்டிவ் மார்க்காக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நெகட்டிவ் மார்க்குன்றது அது நம்ம எடுத்த மார்க்கை பின்னாடி இழுத்துட்டு போயிடும். நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணி எடுத்த மார்க்கை கம்மி பண்ணி விடுறதுனால அக்யூரேசி நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு சொல்ல வரேன். ஸோ அக்யூரேசி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் மார்க்கை எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதை கம்மியாக வந்துட்டு தப்பு விடாமல் ஆன்சர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது. ஸோ அதனால் இதையும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு படிச்சுக்கணும். ஸோ இந்த 4 சப்ஜெக்டை நம்ம இப்போது எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுறது, இது ஒவ்வொன்றிலையும் என்னென்ன டாபிக் இருக்குது, ஸோ ரீசனிங்க்கு என்னென்ன படிக்கணும், ஆப்டிடியூடுக்கு என்னென்ன படிக்கணும், மேத்தமெட்டிக்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும், இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் கிளாஸஸ் பார்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா. ஸோ நிறையா செல்ஃப் ப்ரிப்ரேஷனும் பண்ணுறாங்க அண்ட் அதுவுமே ஓகே தான். ஸோ உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக என்ன படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா தாராளமாக நீங்களே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் இல்லை சார் எனக்கு கிளாஸஸ் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்கனைஸாக கிளாஸஸ் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸில் இந்த சப்ஜெக்ட் இப்படி படிச்சுக்கணும், இந்த டாபிக்ஸ் வந்துட்டு படிச்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நடத்தினா பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய இந்த குரூப் டி பேட்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். அண்ட் அது ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். மேலே தெரிகிற கோடு Y890 யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் எப்படி கிளாஸஸ் போகுது அதை நீங்கள் என்ன செக் பண்ணிக்கணும்னு சொல்லிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்கும். அது வந்துட்டு iOSஓ ஆண்ட்ராய்டோ ரெண்டுத்துலையுமே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓப்பன் ஆகும்போது ஸ்டேட் எக்ஸாம்ஸ்ன்னு கிளிக் பண்ணணும். அந்த ஸ்டேட் எக்ஸாம்ஸில் தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணி நீங்கள் நம்பரையோ இல்லை மெயில் ஐடியோ கொடுத்து லாகின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஸ்டோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரயில்வேஸோ இல்லை எஸ்எஸ்சியோ இந்த மாதிரி எல்லா டேபும் இருக்கும். அதில் இப்போ நீங்கள் குரூப் டின்றதுனால ரயில்வே தமிழை கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கோர்சஸில் சோழன் எக்ஸ்பிரஸ் 3.0 அப்படின்றது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஓவரால் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு பாருங்கள். ஸோ என்னென்ன கிளாஸஸ் வந்துட்டு நடத்த போகிறாங்க, யார் நடத்த போகிறாங்க. ஸோ அதில் முக்கியமாக ஸ்டடி பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். கீழே நீங்கள் வரும்போது அதாவது இந்த கிளாஸஸ் நடத்தக்கூடிய டைம் டேபிள், என்னென்னைக்கு எந்த ஸ்டாஃப் என்ன டைமில் என்ன சப்ஜெக்ட் எடுப்பாங்க, ஸோ என்னைக்கு யார் வந்துட்டு எடுக்க போகிறாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை தான் நம்ம டைம் டேபிளை தான் ஸ்டடி பிளான்னு சொல்லுவோம். அந்த ஸ்டடி பிளானை கிளிக் பண்ணி ஒரு பிடிஎஃப் வந்துட்டு கிளிக் ஹியர்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ அருண் பிரசாத் சாரோ இப்போ நானோ கிஷோரோ இல்லை ஆஷிக் சார்ன்ற மாதிரி ஸோ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நேம்ஸ் வந்துட்டு இருக்கும். இதில் இப்போ நானும் அருண் பிரசாத் சாரும் நம்ம வந்துட்டு பிளான் போட்டிருக்கபடி கரெக்டாக வந்து கிளாஸஸ் கொண்டு போயிட்டுருக்கிறோம், ரெக்கார்டட் ஒன்று கொண்டு போயிட்டுருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி விமல் சார் வந்துட்டு நமக்கு ரிலீவ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க போன மாதத்துலேருந்து புது ஃபேக்கல்ட்டி நம்ம வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ அதனால் இந்த கிளாஸஸ் வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கக்கூடிய ஸ்டடி பிளான்லேருந்து புது ஃபேக்கல்ட்டி வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்டடி பிளான் எப்படின்றத மாற்றி ஆப்டிடியூடுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். ஆப்டிடியூடுக்கும் ஸ்டாட்டிக் ஜிகேக்கும் ஸோ ஆஷிக் சாரும் வந்துட்டு ரிலீவ் ஆகிறாங்கன்றதுனால இது ரெண்டும் மட்டும் நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணுமே தவிர்த்து அது கூடிய சீக்கிரம் அதை அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி கவலைப்பட வேணாம். அப்படி இல்லைனாலுமே நமக்கு ஆல்ரெடி நடந்திருக்கக்கூடிய பேட்சஸோட ரெக்கார்டட் செஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா, ஸோ பேட்சோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லணும் இல்லையா, அதனால் தெளிவாக சொல்லிடுறேன். வேறு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு, டவுட் இருந்துக்கு அப்படின்னா என்னோடய மெயில் ஐடிக்கோ இல்லை டெலிகிராம் ஐடிக்கோ நீங்கள் வந்துட்டு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு குவரிஸை நான் வந்துட்டு சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா கீழே பை நோவுக்கு பதிலாக சி ஆஃபர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த சி ஆஃபர்ஸில் Y890 அப்படின்ற அந்த கோடை டைப் பண்ணும்போது 22% 22% குறையிறத பார்க்க முடியும். அட் சேம் டைம் நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா யூஸ் காயின்ஸ்ன்னு இருக்கும்பா, யூஸ் அடா காயின்ஸ்னு. நீங்கள் ஆப் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ டெஸ்ட்லாம் வைப்பாங்க ஆப்பில், அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக காயின்ஸ் சேரும். ஸோ 100 காயினுக்கு 10 ரூபா அப்படின்ற மாதிரி நமக்கு எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்துட்டு குறையும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் டிக் போட்டுக்கிட்டீங்கன்னா இடத்துல யூஸ் காயின்ஸை டிக் போட்டுக்கிட்டிங்கன்னா காயின்ஸை பொறுத்து ஒரு 30 ரூபா 40 ரூபா குறைஞ்சா கூட நமக்கு ஒரு நல்லது தானே, ஒரு 2 டீ குடிச்சிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கலாம்.
சில பேருக்கு வந்துட்டு 300 ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்குது. காயின்ஸ் நிறையா இருக்கும்போது அது வந்துட்டு அதிகமாக குறையும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், அதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது நார்மல் நீங்கள் பேமெண்ட் மெத்தட் எதுனாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் பார்க்கணுன்னா மை கண்டென்ட் அப்படின்றது இருக்கும். அந்த மை கண்டென்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு கோர்ஸை வந்துட்டு பார்த்துக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், இதான் விஷயம். அண்ட் என்னோட டெலிகிராம் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி நம்ம சேனலோடது கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் அண்ட் RA24/7 தமிழ். ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலேயும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரயில்வே பேட்சை பற்றி தான் இதோட நம்ம சொன்னோம். ஸோ சோழன் எக்ஸ்பிரஸ் 3.0 இல்லை சார், இப்போ நான் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்க போகிறேன், ரயில்வேஸில் குரூப் டி படிக்கிறேன், பட் அதே மாதிரி டிஎன்பிசியில் குரூப் 4 அதுவும் 10th லெவல் அதுவும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எஸ்எஸ்சியில் MTS இருக்குது அதுவும் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி 2-3 எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இந்த தமிழ்நாடு மெகா பேக்ன்ற ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டா போதும், எல்லா பேட்சையும் 2 வருஷத்துக்கு பார்த்துக்க முடியும். அதாவது 2028 வரைக்கும் எல்லா பேட்சையும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். பேட்ச் மட்டும் இல்லை, டெஸ்ட் சீரிஸ், புக்ஸ்னு எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸையும் நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா kishore.mohankumar@RA24/7.com அஃபிஷியல் மெயில் ஐடி. எந்த டவுட்னாலும் இது லிங்க் இருக்குது. ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்ட் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிவு பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுதான் நமக்கு எப்பயுமே பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, ஸோ அன்டில் தென் நன்றி, வணக்கம்.